ரொம்ப நன்றி. அதுதான் வழித்துணை பாபா நீங்க சாட் பீஸ் இல்லைன்ட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணணும் அவர் தெரிஞ்சது பாருங்க. இருக்கு சொன்னா குங்குமம் இது நாமாமா எது வேணா போட முடியாது. ஈஸ்வரன் கோயில போதுமா சாமி கற்பூரம் போதும். இதனால அவங்க வந்து கிட்ட இருந்து எரிய போகணும். பச்சரிசிலாம் கழுவிட்டீங்களா? சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட திரு வடபாதி மாதிரி அவர்கள் தான் கழுத்தில் அணிந்திருந்த வெள்ளி செயின் $7 நமது சாய்ராம்ஜி குரு அப்பா அவர்களுக்கு அணிவித்து அழகு பார்த்தார். மிகவும் சிறப்பான தருணம் இது. எவ்வளோ பெரிய கொடுப்பனை பத்தியா, எவ்வளோ பெரிய கொடுப்பனை பத்தியா நமக்கு சிவனுடைய அவரது கைடு எனக்கு போட்டாரு சார். அதுக்காக அவருன்னு மாற்றி நினைச்சிட போறீங்க. 1.5 கிலோ இருக்குன்னு சொன்னா 1.5 கிலோ இருக்குன்னு சொன்னா எனக்கு கைட்டி போட்டாரு. வண்டலூர் ஆதினா வடபாதி ஆதினம். வண்டலூர் அதுவும் பாருங்க, அதுவும் ப்ரொமோஷன். வண்டலூருக்கு போயிட்டா வா இருக்கு. வண்டலூர் வடபாதி. வெள்ளி கடுத்து போய் இந்த வெள்ளி இதுவரையில் தடுத்தது. ஏன்னா ஒரு சாமியார் கேட்கிறாரு, சாமி இதை அப்பப்போ பாலிஷ் பண்ணாதீங்க சாமி. யார் சொன்னது நான் பாலிஷ் பண்ணான்னு? எப்பவுமே பல பலன்னு போடுது. இது வாங்கி நான் வந்து 8 வருஷமா போட்டுருக்கேன். 8 வருஷம். அவர் என்ன சொல்றாரு, 8 மணி நேரம் கூட ஆன மாதிரி தெரியல. இது வந்து பாலிஷ் பண்ண மாதிரி கடையில இருந்து எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. இது பாலிஷ் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட நமது சாய்ராம் குருஜி அப்பா அவர்கள் இவ்விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தினார். தொடர்ச்சியாக முன்னிலை வகிக்கக்கூடிய சித்தயோகி வடபாதி ஆதீனம் அவர்களை பலத்த கரகோஷமாக மேடைக்கிறோம். பன்னாட்டு கிறிஸ்துவ தமிழ் சங்கத்தின் தலைவர், பேராயர் மற்றும் திரைப்பட இயக்குனர், பண்புக கலைஞர் ஜோசப் மோகன்குமார் அவர்கள், அகிந்திய தர்கா மற்றும் மசூதி சங்கத்தின் ஆலோசகரும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க நிர்வாகி புதுகை எம் ஷானவாஸ் அவர்களை முன்னிலை வைத்தார்கள். சமத்துவ பொங்கலுக்கு நான் முதல்ல கலந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஆனால் சுபாஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அவருடைய உறுப்பினர் அடையாள அட்டை எஸ்வி சாகர் சார் வந்து அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி பாலா சார். என்னுடைய அசன் ஷேக் அவர்கள் அவர் எழுதுறத நான் படிக்கிறேன். வாழிய பொங்கல் திருநாள், உள்ளம் உவக்கும் உழவர் நன்னாள், கொள்ளை இன்பம் கூட்டம் பொன்னாள், கண்ணல் கிழங்கு காய்கறி கனிகள் சென்னல் தானியம் சேர்த்து மகிழ்நாள், விளைத்த பொருள்களை வீடு கொழித்து திளைக்க திரவியம் திரட்டும் திருநாள், தமிழ்நாடு எங்கும் தழைக்க தகுந்த அமிழ்தினும் இனிய தை ஆரம்பம் இந்நாள், உலகு பிழைப்பதே உழவர் உழைப்பாள், உலகோர் கடமை உழவரை பேணுதல், உழவர் தினத்தை நாம் உவந்து கொண்டாடல், உழவர்க்கு உதவி ஊக்கமுண்டாக்கலே, வளமுற தமிழகம் வளர்ந்திட தமிழ் மொழி, உலகுல உலகினில் உயர்கவே பாரதம்,
இங்கு மலர்ந்த இத்தை மதி முதல் எங்கும் இன்பம் ஏந்தி வாழ்கவே. கல்லிடை கவிஞர் KM ஷேக்பீர், முன்னாள் கொறடா காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயலாளர் நண்பர். அவர் தான் எழுத அந்த கவிதையை. அவரு பேச மாட்டாரு, செயல் வீரர். அதனால எங்கிட்ட சொல்லி படிக்க சொல்லிக்கிறாரு. வாழ்க. நல்லா இருக்குது கவிதை, ரொம்ப நல்லா இருக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி ஷேக் சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு கிறிஸ்தவ தமிழ் சங்கம் ஒரு அமைப்பை தொடங்கி உலக அளவில் இருக்கக்கூடிய ஒருமித்த கருத்துக்களை கொண்டு ஒரு அமைப்பு உருவாக்கி பண்ணிட்டு இருக்காரு நம்முடைய பேராயர் ஜோசப் மோகன்குமார். நாங்கள் யோகியா ஜோசப்னு கூப்பிடுவோம். மறைந்த நம்மளுடைய தலைவர் ரவீந்திரதாஸ் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமானவர். இப்போ ஒயிட் கலரில் வந்திருக்காரு. யூஸ்வலாக வந்து ஒரு ரெட் கலரில் வருவார். என்கிட்ட போய் கேட்டார், ஒயிட்டில் வரட்டா ரெட்டில் வரும். நான் சொன்னேன் ஏற்கனவே அந்த கலர்லாம் வருவாங்க. அப்புறம் வடப்பாதி ஆதிப்பு வித்தியாசம் தெரியாமல் போயிடும். அதனால நீங்கள் உங்கள் விருப்பம் மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னோம். அதாவது காட்டு பயசார் காளி, மதுரை சம்பவம் போன்ற படத்துல இயக்குனர். இப்போ வந்து அவர் இயக்கிய படங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா சாதாரண நாட்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அந்த மாதிரி பண்ணவர். எனக்கும் அவருக்கும் ஒரு சில கருத்துக்கள் வந்து நான் சொல்கிற சில விஷயங்கள் வந்து அவர் ரொம்ப அக்செப்ட் பண்ணுவார். உதாரணத்துக்கு இந்த உலகத்தின் முதல் கம்யூனிஸ்ட் வந்து இயேசுநாதன் நான் சொல்லி பேசுவேன். இந்த உலகத்தில் முதல் சோசியலிஸ்ட் வந்து நபிகள்னு சொல்லி பேசுவேன். இதெல்லாம் பேசும்போது அவரை நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணி இதை நான் ரொம்ப வரவேற்கிறேன்னு சொல்லி அவர் பேசுவார். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் முக்கியமாக 2 விஷயம் டார்கெட் பண்ணேன். ஒன்று வந்து 3 மத தலைவர்களை இணைத்து இந்த சமத்துவ பொங்கல் பண்ணணும். சிறப்பு அழைப்பாளராக எனக்கு வந்து எஸ்வி சேகர் சார் வரணும். எஸ்வி சேகர் சார் வந்து எல்லாத்துக்குமே அவர் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி எல்லாமே அங்கே கிடைக்கும். இல்லைன்னே சொல்ல முடியாது. அரசியல் வேணுமா எடுத்துக்கோ, ஆன்மீகம் வேணுமா, தேசப்பற்று பற்றி பேசணுமா, போட்டோ ஜேர்னலிசம் பற்றி பேசணுமா, பத்திரிகை துறை பற்றி பேசணுமா, வரலாற்று ஆய்வாளர்களை பற்றி பேசணுமா, நோன்னே சொல்ல மாட்டார் அவர். அப்படிப்பட்ட அவர் வந்து நமக்கு மெயினாக வரணும்னு சொல்லி நேற்று தான் இந்த நிகழ்ச்சியும் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவருடைய அவைலபிலிட்டி, அவருக்கு நாடகம்லாம் சொல்லவே இல்லை சார் நம்ம ஒன்றும் பிரச்சனைட்டு இந்த டேட்டு அவர் இருக்காருன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே வந்து சரி அவர் நமக்கு கண்டிப்பாக அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதுக்காக சரி பண்ணிக்கிட்டாங்க. ஆதவன் சார்கிட்ட நான் கேட்க மாட்டேன், அது நாங்களாவே போட்டுக்கோம் அவர் பேரெல்லாம். நான் போடலன்னா கூட டிடிபியில் உட்காந்து அவனே அவர் பேர்லாம் போட்டுருவேன். பன்னாட்டு கிறிஸ்தவ தமிழ் சங்கத்தின் தலைவர், திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், பேராயர் ஜோசப் மோகன்குமார் அவர்கள் பேசுகிறார். அனைவருக்கும் என்னுடைய சமத்துவ பொங்கலுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்க ஐயா எஸ்வி சேகர் ஐயா அவர்களுக்கும், வடபாதி ஆதிலம் சுவாமிகள் அவர்களுக்கும், வழித்துறை பாபா சுவாமிகள் ஐயா அவர்களுக்கும், ஷாகவாஷ் ஐயா அவர்களுக்கும், பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய உறவு என்பது எனக்கு நீண்ட நெடிய உறவு. அடிக்கடி சொல்லுவேன், 3 தலைமுறையாக உங்கள் குடும்பத்தோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். உங்கள் தகப்பனார் வயசு வந்து எனக்கு 55 தான். நாங்கள் வாலிபனாக இருக்கும் பொழுது அப்போ இதில் இருப்பார் அவர், செக்ரட்டரியேட்டில் அந்த ஒரு அலுவலகம் இருந்தது, அந்த இதில் எம்எல்ஏ ஹாஸ்டல். அங்கே அடிக்கடி போயிடுவோம். பகல் ஃபுல்லாக எங்களை உட்கார வச்சு எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஆலோசனைகளை கொடுப்பாரு. என்னுடைய அப்பாவுக்கும் அவர் ரொம்ப நெருக்கமானவர். ரொம்ப எங்களை வந்து அற்புதமாக அவர் கைட் பண்ணுவார். அவர் இழப்பு எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. அதற்கு பிற்பாடு சுபாஷ் சாருடைய அறிமுகம் கிடைத்தது. அதற்கு பிற்பாடு என்னுடைய அசோசியேட் டைரக்டர் இயக்குன படத்தில் அவருடைய மகன் நடித்தார். உற்றான் என்ற திரைப்படத்தில் நடித்தார். அந்த டைரக்டர் கஜினி வந்து என்னுடைய அசோசியேட் டைரக்டர். இப்படி ஒரு 3 தலைமுறையாக நல்ல ஒரு குடும்ப உறவு. சுருக்கமாக என்னுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நம்ம எல்லாரும் அடிக்கடி நம்ம யூனியனுக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய மருத்துவர் எப்படியாவது ஒரு 10 கிலோ குறைய சொன்னார்.
இந்த 3 படிகள் ஏறி வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் உடற்பயிற்சியே செய்யறது கிடையாது, ரொம்ப ஒரு சோம்பேறி. இரவு முழுக்க பணி செய்வதனால ரொம்ப சோம்பேறி. இது அடிக்கடி நான் வர சார். நான் 4வது மாடிக்கு நல்ல இடம். சர்வ சமய கருத்துக்கள் இப்பொழுது நமக்கு தேவை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நாட்டினுடைய நிலைமை. நம்ம எல்லாரும் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறவர்கள். அதுதான் இந்தியாவினுடைய இறையாண்மை. எப்படி நான் அடிக்கடி சொல்லுவேன், சிறு வயதிலே கூட்டாஞ்சோறு நாம் செய்வது போல நாம் பொங்கல் அன்றும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டாஞ்சோறு நமக்கு தேவை. இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். என்னுடைய தகப்பனார் நாங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சர்வ சமய சூழ்நிலையிலே தான் நாங்கள் வளர்க்கப்பட்டவர்கள். எங்களுடைய பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள், இப்படி மதுரை அங்கே இருக்கக்கூடிய ஆரோக்கியசாமி பேராயர், மறைந்த குன்றக்குடி அடிகளார், திருவானந்த வாரியார் சுவாமிகள், இப்படிப்பட்டவர்கள் தான் எங்களை வளர்த்தார்கள். எனவே இந்த நாளிலே பிரிவினைவாதங்களை பேசுகிற சக்திகளுக்கு முன்பாக நாம் சர்வ சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்த வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், பெரியவர்கள் எல்லாம் பேச இருப்பதனாலே. 1995 வருடம் தஞ்சையிலே 8வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது. நான் அடிப்படையில் ஒரு கவிஞர். அந்த 8வது உலக தமிழ் மாநாட்டுக்கு பொதுமக்களுக்கான ஒரு புதுக்கவிதை போட்டியை வைத்தார்கள். அதற்கு ஓய்வு பெற்ற இறையன்பு ஐயா அவர்கள் தான் அதற்கு தலைவராக இருந்தார்கள். பூமேத்தா போன்றவர்கள் இருந்தார்கள். அப்போ இது உலகம் முழுக்க கவிதை எழுதினோம். நானும் ஒரு கவிதை அதில் எழுதினேன். அதற்கு 8வது உலக தமிழ் மாநாட்டிலே புதுக்கவிதைக்கான முதல் பரிசு கிடைத்தது. மறைந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் எங்களெல்லாம் அழைத்து 2வது பரிசு வாங்கியவர் தான் கவிஞர் வாசன். அவர் இறந்து விட்டார். எங்களெல்லாம் ஒரு வாரம் அங்கே தங்க வைத்து எங்களை பாராட்டினார்கள். எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், அந்த கவிதை முதல் பரிசு வாங்கியதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், நம் நாட்டினுடைய தேசிய கொடியை குறித்து அதில் நான் எழுதியிருந்தேன். தேசிய கொடியை வடிவமைத்த பொழுது அந்த 3 நிறங்களுக்கு அவர்கள் வேறு வேறு சில காரியங்களை அவர்கள் கற்பித்திருந்தார்கள். நான் அந்த கவிதை எழுதின பொழுது இப்படி எழுதியிருந்தேன், நம் நாட்டினுடைய தேசிய கொடியிலே 4 மதத்தினுடைய கூறுகள் கலந்திருக்கிறது. காவி என்பது இந்து மதம், வெள்ளை என்பது கிறிஸ்தவ மதம், பச்சை என்பது இஸ்லாம், நடுவில் இருக்கக்கூடிய தர்ம சக்கரம் பௌத்தம் என்று சொல்லி எழுதியிருந்தேன். அதற்காகத்தான் அதில் முதல் பரிசு கொடுத்தார்கள். மறைந்த விசு ஐயா அவர்கள், இயக்குனர் விசு ஐயா அவர்கள் அந்த கவிதையை அரட்டை அரங்கத்திலே அதை அறிமுகப்படுத்தி அதை தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் இந்த கருத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தினார்கள். எனவே நம் நாட்டினுடைய தேசிய கொடியிலேயே 4 மதத்தினுடைய கூறுகள் நல்லிணக்கம் இருக்கின்ற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? எனவே இதை போட்டிருக்கிற இந்த ஆடைகள் எல்லாம் புறத்தோற்றங்கள் தான். காவியோ வெள்ளையோ பச்சையோ அல்லது மத குறியீடுகளோ எல்லாமே ஒன்றுதான். ஆனால் எல்லா மதங்களும் போதிப்பது என்னவென்றால், அன்பு இல்லாவிட்டால் அதில் பயன் இல்லை. எல்லா மதமும், நான் எல்லாரும் சைவ சித்தாந்தா படிச்சிருக்கிறேன், கம்பராமாயணம் படிச்சிருக்கிறேன். படிப்பு தான் எங்களுடைய வாழ்க்கையே. எல்லா மதமும் போதிப்பது உன்னை நேசிப்பது போல் நீ பிறனை நேசி. உன்னுடைய செயல்களிலே அன்பு இல்லை என்றால் அந்த மதம் பொய். உன்னுடைய பண்பிலே அன்பு இல்லை என்றால் உன்னுடைய வாழ்வே பொய் என்று சொல்லி அனைத்து மதங்களும் சொல்லுகிறது. ஒரு பழைய ஓமைதான், எல்லா நதிகளும் கடலிலே போய் சேருவது போல எல்லா மதங்களும், எல்லா இனங்களும், எல்லா ஜாதிகளும் எல்லாம் போய் அந்த மெய்ப்பொருளிலே என்ற கடலிலே நாம் சங்கமிக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட சுபாஷ் ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் ஒரு ஆக்டிவ் பர்சன், ஒரு புயலை போல சுழன்று எல்லா தளங்களிலும் நின்று அனைவரையும் ஒருங்கிணைத்து மத நல்லெண்ண கருத்துக்களை வலியுறுத்தி வருகிற சுபாஷ் ஐயா அவர்களும் இந்த சங்கமம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய ஆங்கிலிக்கன் திருச்சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் சமத்துவத்தை வாழ்த்து. நன்றி. நன்றி. இங்க பாருங்க சாயரம், இங்க பாருங்க. கொதிக்க கொதிக்க கடை இதுக்கு பிடிச்சிக்கோங்க. போன வருஷம் போட்டோ பாருங்க.
இங்க பாருங்க போட்டோ பாருங்க. பொங்கல் சேரவங்களை கரெக்டா எடுங்க. பொங்கல் சேரவங்களை கரெக்டா எடுங்க. தெரியாதவங்க பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், அனைவரும் நலம் பெறுக. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். ஒரு கூட்டம் தொடங்குதுன்னு சொன்னா அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த காம்பேரிங்கா இருக்கிறவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, நேரம் கருதின்னு ஒரு வார்த்தையை போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு பேச வரவங்க உசாராயிருக்கும். ஏன்னா நானும் காம்பேரிங் வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன். என் பாணியில சொல்ல போனா, இயக்குனர் மாமேதை ஏ பீம்சிங் இயக்கத்தில் மெல்லிசை மாமன்னர்களின் இன்னிசையில் டி.எம். சௌந்தரராஜனின் திருக்குறளில் எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாவின் பெயரை சொல்லி இயேசுவை இணைத்துக் கொண்டு சிவனையும் சேர்த்து கொண்டு எல்லோரும் கொண்டாடுவோம். அந்த பாட்டுக்கு எவ்வளவு சக்தி உண்டோ அவ்வளவு சக்தி இன்னைக்கு இன்றைய இந்த கொண்டாட்டத்தில் இருப்பது உண்மை. அதை பார்க்கும் போதே தெரியுது. பொதுவா அந்த சுபாஷ் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, ஏயா அதான் சொல்லுவாங்க, ஊரெல்லாம் நாட்டாம பொதுமக்கள் 2 பேரு. அது மாதிரி கூப்பிட்டவங்க பூரா பேச்சாளர், பொதுமக்கள் ஒரே ஒருத்தர். இப்படி இத்தனை வரைக்கும் எப்படி பாருங்க. இதுல நான் ஒவ்வொருத்தருடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அவர் சொன்ன மாதிரி அடுத்த பொங்கல் வந்துடும். இப்போ எஸ்.வி. சேகர் சார் இருக்காரு, அவர் இப்ப வந்த உடனே ஒரு இம்பார்ட்டன்ஸ் காமிச்சிட்டாரு. இன்னைக்கு எஸ்.வி. சேகர் சார் ஒரு கார்டு ஒண்ணு கொடுத்தாரு. இது உள்ள வச்ச பிறகுதான் என் சட்டப்பையும் பெருசுன்னு தோணுச்சு. அப்படி அளவெடுத்து எல்லாம் பர்ஃபெக்டா கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. உங்க கூட கோடைமலையில ஒர்க் பண்ணுவேன் நான். சந்தோஷம், மகிழ்ச்சி. நிறைய சொல்ல முடியாது, எவ்வளவு சொல்லலாம். சரி, அதுக்கடுத்து இங்க இந்த அம்மா சி.எல். ஆனந்தன், அவரை பத்தி நான் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால உங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க கூட எல்லாம் சேர்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சுபாஷ் அழைப்பு கேட்டு ஒரு கூட்டத்துக்கு வந்தா அதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், பார்க்க முடியாதவங்க, அடிக்கடி பார்க்க முடியாதவங்க, பார்க்க கூடியவங்க, நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சுபாஷ் கூட்டம் வந்துடணும். இதுல இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லா தெரியும். நான் ஒருத்தரை மட்டும் உங்களுக்கு ஒரு இப்ப நான் அவர் எந்திரிக்க சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவர் அடிக்கடி இங்க இல்ல. ரெண்டாவது வேற ஃபீல்டுக்குள்ள இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனா நமக்குள்ளதான் இருக்காரு. அண்ணன் வீரராகவன் கொஞ்சம் எந்திரிங்க, இப்போ உட்கார்ந்துக்கோங்க. இப்ப இந்த வீரராகவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி அவர் அதுக்காக நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. அவரு எந்த அளவிற்கு அந்த மனசுல சில பொதுநலங்கள் வைத்திருந்தால், எம்ஜிஆர் என்கின்ற கலைஞருக்கு அவர் சொந்த செலவுல பர்சனலா 100ஆண்டு விழா கொண்டாடினார். கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி, அமுத காலத்துல நான் கொண்டாடுறதுக்கு முன்னாடி மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு 100ஆண்டு விழா கொண்டாடினாரு. டி.எம். சௌந்தரராஜனுக்கு விழா கொண்டாடினாரு. இது மாதிரி மிகப்பெரிய கலைஞர்களுக்கு அவர் சொந்த செலவுல பர்சனலா பல விழாக்களை எடுத்திருக்கிறாரு. இது எதுக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னா, அவரை நான் இன்னைக்கு அழைச்சு கொண்டு வந்தேன். நானும் அவரும் கூட இன்னைக்கு நம்ம ட்விட்ச்ல மெம்பர்ஸ், அங்கத்தினர்கள் தான். அதனால அவரையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க, அவரும் உங்களை பயன்படுத்திக்குவார். அதனால ஒரு நாளைக்கு 2 கோடி பேர் வீட்டுக்குள்ள கடந்த 17 ஆண்டுகளா உங்க எல்லாருடைய உத்தரவுமின்றி அனுமதியின்றி நான் வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்றேன்.
தீபாவளி வாழ்த்து சொல்றேன், ரம்ஜான் வாழ்த்து சொல்றேன், கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றேன். அந்த அனுமதியை எனக்கு தமிழ் தாய் கொடுத்திருக்கா, அந்த அனுமதியை எனக்கு கலை தாய் கொடுத்திருக்கா, அந்த அனுமதியை எஸ்.வி. சேகர் சார் போன்ற முன்னோடி கலைஞர்கள் எனக்கு ஆசையை கொடுத்திருக்காங்க. அதனால தினந்தோறும் உங்ககிட்ட 2 கோடி பேர் வீட்டுக்குள்ள 17 வருஷமா தொடர்ந்து பயணிக்கின்ற ஒரே நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு. அதனால அது போதும். நான் அந்த சந்தர்ப்பத்தையே பேச்சுக்கு பயன்படுத்திக்கிறேன். இப்போதுக்கு நான் வழிவிடுகிறேன் உங்கள் ஆசையோடு. நன்றி அம்மா, என் கரு அம்மா, என் மறு அம்மா. இவங்க பெத்த புள்ள நானு, இவங்க வளர்த்த உள்ள சுபாஷ். இது டிப்ஸ். தமிழ்நாட்டுல வளர்த்த பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப பிரச்சனை வரும். நாட்களுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் ஃபேர்ல நடந்த வர்த்தக மையம் அயலக வாழ் அதோட விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வந்தவர் இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள் அடையாளமாக விளங்கக்கூடிய மலையக மக்கள் முன்னணியின் மூத்த தலைவர் முனைவர் சதீஷ்குமார் சிவலிங்கம் சார் அவர்கள் பலத்த கைப்பற்றல் கொடுக்கணும். நம்ம செல்லகுமார் மேடம் டெல்லியிலிருந்து வந்திருக்காங்க. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் செல்லகுமார் மேடம் வந்திருக்காங்க. எனக்கு காலையில் தான் ஃபோனில் சொன்னார் செல்லகுமார் மேடம்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் வந்து நம்மளுடைய சிவாஜி லிங்கம்லேருந்து அனந்தி அக்காலிருந்து எல்லாம் நம்ம டீம் எல்லாரும் இருந்தாலும் இலங்கையினுடைய அரசு மூலமாக அமைச்சிருக்கிற குழுவில் தமிழர்கள் சார்பாக தொடர்ச்சியாக எல்லா குழுவிலும் முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சதீஷ்குமார் சிவலிங்கம் சார். அதற்கு நமக்கான ஒரு மிக பெருமையாக நம்ம வந்து அதை வந்து நம்ம சொல்லணும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பு அனுப்பணும் வந்தார். ஃபோனில் திடீர்னு லைனில் வந்தார். அன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதா தகவல் சொன்னார். சொன்ன உடனே நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி நாங்கள் இப்படி ஒரு பொங்கல் விழா நடத்துகிறோம், ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறோம், மேடை போட்டு பண்ணல, மாடியில் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, நம்மளோட நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷாலை பற்றி ஒரு கவிஞர் சொன்னார், இதுக்கு 32 பையன் இருக்கான், கடைசியில் ஒன்றும் இல்லாத போது தரத்தொடைக்கலாமா, அதற்கு டேபிள் கிளாத்தாக யூஸ் பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்ட்டு கலைஞர்கிட்ட ஒருத்தர் போய் ஷால் போட்டிருக்கார். காலத்தால் 10 மணிக்கு அவர் கேட்டாரா, என்ன ஏன் மலேசிய தமிழர்கள் வந்து ஒன்றை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டார். ஐயோ தலைவரை எப்படி கண்டுபிடிச்சிங்க, இதே ஷால் தான் எனக்கும் அவங்க போட்டாங்க. எதற்காக சொல்கிறேன்னா, கொஞ்சம் வச்சு வெயிட் பண்ணி போகணும், உடனே போடணும்னா கண்டுபிடிச்சிடும். ஏன்னா நம்ம யாருக்கு போட்டோமோ அவங்களுக்கே போடணும். சரியாக பொங்கல்ங்கிறது இது ஒரு உழவர்கள் நிலத்துக்கும் சூரியனுக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறையா இருக்குது இதில், மதங்கள்லாம் அடுத்தது. இப்போ இந்து பண்டிகையாக இதை வச்சுக்கிட்டா கூட பெருந்தன்மையோடு கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் வந்து கலந்துக்கிறது பெருந்தன்மை, அவ்வளோதான். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமே தவிர அதுக்காக இதை கொண்டு போய் திணிக்கக்கூடாது. இது நமக்கும் உங்களுக்கும் தான் எல்லாரையும் கொண்டு வாங்கன்ற அவசியமே இல்லை. எந்த ஒரு விஷயமே சொல்கிறேன். காரணம் என்னென்னா, ரம்ஜானுக்கு லீவ் விடுறாங்க. யாராவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஐயோ நான் ஹிந்து எனக்கு லீவ் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களா? கொடுத்த லீவு எல்லாரும் சந்தோஷம். அது ரம்ஜானோ அது பக்ரீத்தோ இதுவோ எதுவாக, அதே போல் ஒரு பக்ரீத்து பிரியாணி பண்ணி அனுப்புகிறாங்க, வேணாம் ஐயோ அப்படி சொல்கிறதில்லை. அவங்க வெஜிடேரியனாக இருந்தால் கூட பரவாயில்ல, கூட வீட்டில் யாராவது சாப்பிட்றாங்க அப்படி. ஏன்னா மறுக்கிறதுங்கிறது என்ன ஆகிடும், அவங்களை புண்படுத்துகிற மாதிரியான ஒரு செயலாகும். நான் வந்து 100% வெஜிடேரியன். ஆனால் யாருடனாலும் எந்த ஃப்ரெண்டாக இருந்தாலும் என்னால் போய் முனியாண்டி விலாஸில் அவங்களோட உட்காந்து என்னால் வெஜிடேரியன் சாப்பிட முடியும். அது எந்த விதமான தப்பும் கிடையாது. நம்ம இலையில ஒன்று விழாத வரைக்கும் நாம் சாப்பிட்ற வரைக்கும் அதில் என்ன இருக்குது? சமுதாயம்ங்கிறது எல்லாரும் இந்தியாவுடைய வெற்றிக்கே உலகத்தில் காரணமே யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஏன்னா அமெரிக்கா ஒத்துமையாக இருக்குது, அது ஒத்துமையாக இருக்குது, இது ஒத்துமையாக இருக்குன்னா அது ஆச்சரியமே இல்லை. அங்கே ஒரே ஒரு மதம், ஒரே ஒரு இனம். இங்கே தான் இத்தனை ஜாதி, இத்தனை மதம், இத்தனை மொழி, இத்தனை இருந்தும் நம்ம ஒத்துமையாக இருக்கோம்னா அது இந்த இந்தியாவினுடைய அந்த என்னென்னா அடிப்படையாகவே அந்த ஆன்மீகத்தில் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க.
இறையாண்மை அந்த ஆன்மீகத்தில் ஒன்று சேர்றாங்க. அந்த ஆன்மீகங்கிறது என்ன? சங்கராச்சாரியார் ஒரு தடவை சொன்னார், மதம் 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 அப்படின்னா மதத்தை ரொம்ப நமக்கு மதம் பிடிக்கக்கூடாது, மதத்துக்கு தான் நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் 3 பேர் இறங்குறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஒருத்தர் வந்து டாக்ஸியில் போகிறார், இன்னொருத்தர் ஆட்டோ ரிக்ஷாவில் போகிறார், இன்னொருத்தர் சைக்கிள் ரிக்ஷாவில் போகிறார். அதுதான் மதம். ஆக மொத்தம் அவர்கள் அந்தந்த வண்டியில் அவங்களுக்கு விழுகிற வீட்டுக்கு தான் போய் சேர்றாங்களே தவிர, டாக்ஸியில் போகிறவன் ஆட்டோவில் போகிறவன் தப்புன்னு சொல்கிறதோ, ஆட்டோவில் போகிறவன் வந்து சைக்கிள் ரிக்ஷாவில் போகிறத தப்புன்னு சொல்கிறதோ அவசியம் இல்லை. அவரை சொன்ன மாதிரி தான் எல்லா மதமும் ஒன்று தான் சொல்லியிருக்கு, அன்பைத்தான் சொல்லியிருக்கு. அதை சில சமயம் நாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், இது பண்ணோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இதில் எதுவுமே கிடையாது. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கூடுறோம், எங்கள் லைன்ஸ் கிளப் போகிறோம், ஆமாம் இது என்னப்பா இது உங்கள் ஜாதி ஃபங்க்ஷனா எங்கள் ஜாதி ஃபங்க்ஷனா? இது வரைக்கும் மத மாற்றம் தானே இருக்குது, ஜாதி மாற்றமே கிடையாது, அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம எல்லாமே வீட்டுக்குள்ளே நம்ம எந்த யாராக வேணால் இருக்கலாம். வீட்டு படியை விட்டு இறங்கி வாசலுக்கு வந்துட்டா, நான் மந்தவெளியில் இருந்தால் மந்தவெளிக்காரன், மயிலாப்பூருக்கு வந்தால் மயிலாப்பூர்காரன், தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டுக்காரன், ஃபாரினுக்கு போனால் நான் இந்தியன். இந்த உணர்வோடு நம்ம இருக்கணும், அதுதான் முக்கியம். அதனால் அது சொல்ல மாதிரி தான், பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் நியூடாக பிறக்கும்போது என்ன ஜாதின்னு தெரியாத வச்சு ஒன்றுமே தெரியாது. அதுக்கு வந்து உத்ராட்சம் போட்டால் ஹிந்து, சிலுவை போட்டால் கிறிஸ்டியன், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, அவ்வளோதான். அதே சமயத்தில் அது பெருசாக அதுக்காக நம்ம போராடி அவசியமே இல்லை. மதங்களே அது மன ரீதியாக போக வேண்டிய விஷயம். நடத்துகிற எங்கள் வீட்டுக்கு வருவார், எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பிரசிடென்ட் ஹோட்டல் அபுபக்கர், அவர் சாயங்காலம் 5-5:30 மணிக்கு டெய்லி வரும்போதே நான் அந்த சைடில் கார்னரை க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா 6 மணி ஆகும்போது, ஆனால் இங்கே ப்ரே பண்ணிக்கலாமா, பண்ணிக்கிறேன்னா டக்குன்னு அந்த இடத்துல கார்னரில் பண்ணுவார். அதில் என்ன தப்பு இருக்குது? எங்கள் வீட்டில் வந்து நீ ப்ரே பண்ணுறீன்னா நீ இந்த ப்ரேயர் என்ன வேறு ரூட்டில் போக போதா? ப்ரேயர்ஸ் கோஸ் அப், பிளெஸிங்ஸ் கம் டவுன், அவ்வளோதான். நீ கீழே இது மேலே நோக்கி ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு மேலேருந்து ஆசீர்வாதம் வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. இதை சிம்பிளாக வச்சுக்கணுமே தவிர அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. பெருசாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் கிடையாது. அதே போல் சென்சார் போர்டில் நான் இப்போ இல்லை, முன்னாடி இருந்தேன். ஆனால் இன்றைக்கி பல பிரச்சனைகள் சென்சார் போர்டில் வருதுன்னா அதுக்கு சென்சார் போர்டுடைய மிஸ்டேக்ஸ் காரணம். நிறையா சென்சார் அதிகாரிகளுக்கு நான் ஆரம்பத்துலேருந்தே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்லிகிட்டே இருக்கேன், அந்த உறுப்பினர்களுக்கு உண்டான அதிகாரத்தை கொடுங்கள். எல்லா அதிகாரத்தையும் சென்சார் போர்டு அதிகாரி வச்சுக்கூடாது. இன்றைக்கி யாரை தேர்ந்தெடுக்கணும் படம் பார்க்க, அவர் யார் பார்க்க வரணும் அப்படின்னு அவர் தேர்ந்தெடுக்கக்கூடாது. அது ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின், கம்ப்யூட்டர் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் இவர் மேலே பயம் இருக்காது. இல்லைன்னா நாளைக்கு இவர் கூப்பிடாது போயிட்டா, ஐயோ 1500 ரூபா வராது போயிடுங்க அப்படிங்கிற ஒரு பயம் வரும். சென்சார் பண்ணுறது தொழில் இல்லை, அது ஒரு சமூக சேவை. பல கோடி பேர் பார்ப்பதற்கு உண்டான விஷயத்தை இவங்க பார்க்கலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு இது. அதையும் தாண்டி அந்த ஒரு படத்தினால சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வரும்னா அதை தடை செய்வதற்கு உண்டான அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு. சென்சார் ஆகி வந்த 10 படம் இன்னைக்கு மாநில அரசால் தடை செய்யப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் ஒரு ஜாதியையோ மதத்தையோ ஒரு குழுவையோ கூட அவமதிக்கக்கூடிய எந்த செயலும் செய்யக்கூடாது இருக்கு. சினிமாவில் பார்த்தா ஒரு மதத்துக்கார ஒரு பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான், பிராமண பொண்ணை லவ் பண்ணுறாங்க, ஒரு மதம் அது. அப்போ என்ன பண்ணோம், அந்த மதத்தை சேராத இன்னொரு மதத்தை சேர்ந்தவரை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்றதை விட்டுட்டு திடீர்னு இன்னொரு மதத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஜாதியை சொல்றது தவறான ஒரு விஷயம். அதை சென்சார் பார்க்கறது கிடையாது. என்ன பயம், நம்ம ஏதாவது அப்செக்ட் பண்ணிட்டா நமக்கு மறுபடியும் கூப்பிடாது போயிடலாம். இதே பயத்தை விடுறோம். லலிதா குமாரி மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு அவங்க அப்பாவையும் தெரியும், இவங்க அக்காவையும் தெரியும், எல்லாரையும் தெரியும். ஆனால் வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை தாண்டி ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு இத்தனை சிவாலயங்கள் போயிருக்காங்க, இத்தனை இடத்துக்கு போயிருக்காங்கன்னா அது வந்து கடவுள் அவங்களுக்கு உனக்கு இந்த ரூட் தான் இனிமேல் லைஃப்ல அப்படின்னு காட்டுறாங்க. அது 2 விதம் இருக்கு. கடவுள் காட்டுறது ஒன்று, சனி தோளில் உட்காந்து காதல் ஒன்று சொல்றது. நல்லவங்க சொல்றதெல்லாம் கேட்டுறது அது ஒன்று. அந்த மாதிரி வரும்போது எதை எடுத்துக்கிறதுங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. நீ சொல்லிடுவியா, அவ்வளோ நல்லவனா நான் வாழ விட்டுருவியா, பார்த்துடலாம், அதெல்லாம் அவசியமே இல்லை. சுபாஷை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மாற்றுக்கருத்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் நான் எத்தனையோ ப்ரெஸ் கிளப் மீட்டிங் போயிருக்கேன்.
அந்த கிளப்பில் என்னை ஆயுட்கால உறுப்பினராக ஆக்கியிருக்காங்க. இது வரைக்கும் என்னை இங்கே ஆக்கலைன்னு நினைக்கிறேன். ஆக்கிடுவாங்கிற நம்பிக்கை இருக்கிறது. எதற்காக சொல்கிறேன்னா அது ஒரு பெருமை. நான் முதல்ல பத்திரிகைகளுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபராக தான் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். குமுதம் பத்திரிகையில் தொடர்ந்து 3 வருஷங்கள் பெஸ்ட்டு புகைப்பட கலைஞர் அவார்டு நான் வாங்கினவங்க. பல விஷயங்கள் அப்படின்னா புதுசாக ஒரு பத்திரிக்கை வந்தால் எஸ்வி சேகர் ஃபோட்டோவை போட்டிருப்பா, இல்லாட்டா பத்திரிக்கை ஓடாதும்பாங்க. இதுக்காக வீம்புக்காகவே ஒரு டீம் போடல, அந்த பத்திரிக்கை நின்று போச்சு. இது என் சாபம் இல்லை, ஏதோ நடந்தது. பணம் பண்ண பாலியு எனக்கு தெரிஞ்சவரா, உங்களுக்கு தெரிஞ்சவரா? எனக்கு தெரியும். பாலியுவில் எல்லாருக்குமே தெரிஞ்சவரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாலிவுக்கு தெரிஞ்சால் குமுதத்தில் வராது, எஸ்ஏபிக்கு தெரிஞ்சால் வரும். பாலிவு நிருபர், எஸ்ஏபி தான் அதில் எடிட்டர். அதனால் வந்து ஒரு வாட்ச்மேன் தெரிஞ்சாக்க நம்ம வந்து கலெக்டரை பார்க்கலாம், ஆனால் டெசிஷன் கலெக்டர் தான் கொடுக்கணும், வாட்ச்மேன் கொடுக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த ரூட் தெரிஞ்சுக்கணும். எனக்கு கலெக்டர் தெரியவங்கனாலும் நீங்கள் வாட்ச்மேனையோ வாசலில் இருக்கிறவனையோ அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். உலகத்தில் யாரும் நம்மை விட பெரியவர்கள் கிடையாது, அதை விட யாரும் நம்மை விட தாழ்ந்தவர்களும் கிடையாதுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டா எந்த ஒப்பீனியனும். ஏன்னா நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன், மசூதிக்கு போயிருக்கேன், ஆனால் நான் இந்து, அதில் என்ன இருக்குது தப்பு? ஒரு தப்பு கிடையாது. நீ போறியா, நீ அங்கே போறியா, இங்கே போலியா, அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்குமே. இன்றைக்கி சுபாஷ் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கே சார் பேசுகிறார், இங்கே பேச்சாளர்கள் அதிகமாக இருக்காங்க, சீஃப் கெஸ்ட் பொறுத்தில் இருக்காங்க அப்படின்னா அது பெரிய விஷயம்தான். ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் எங்கேயே இன்றைக்கி இந்தியாவுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் ஷாப்பிங் பண்ணவே ஒரு இடம் இருக்குது. அதை தாண்டி ஒரு டைம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அது பெரிய. ஏன்னா எங்கள் அப்பா 10 வருஷம் கொலம்போவில் பாப்பா ஸ்ட்ரீட்டில் அவர் ஒர்க் பண்ணார். அங்கே தமிழ்நாட்டிலேருந்து போய் சினிமா லேப் செட் பண்ணி அங்கே தேட்டரில் வர படங்கள் எல்லாத்தையுமே அங்கே தான் ப்ராசஸ் பண்ணி பண்ணார். விஜயா ஸ்டுடியோஸ் அங்கே பண்ணார். முதல்ல நான் இலங்கை வானொலிக்கு ஒலிச்சித்திரங்கள் பண்ண ஆரம்பித்து நான் 275 ஒலிச்சித்திரங்கள் நான் இது வரைக்கும் இலங்கை வானொலிக்கு பண்ணியிருக்கேன். நான் பண்ண முதல் ஒலிச்சித்திரம் நம் நாடு, அடுத்தது வசந்த மாளிகை. எல்லாமே 2 பெரிய ஸ்டாருடைய படங்கள். அதுக்காக சொல்கிறேன், எத்தனை தொழில் வேணால் கற்றுக்கலாம், என்ன அடுத்தவங்க காசை திருடக்கூடாது, அவ்வளோதானே தவிர. நல்லக்கண்ணு அவர்களை பற்றி சொன்னேன். நல்லக்கண்ணுவை கட்சிக்காரராக யாருமே பார்க்கல, நல்ல ஒரு அரசியல்வாதியாக, நல்ல மனிதனாகத்தான் நம்மளை பார்க்கணுமே தவிர நல்ல கட்சிக்காரனாக பார்க்கணும்னா கட்சிக்காரனா இல்லை பாதி பேர் விசுவாசியாக இருப்பார். விசுவாசினா யார்? தலைமைக்கு குரல் கொடுக்குறவங்களா இருக்கும். அது நான் விசுவாசியே கிடையாது, நான் நேர்மையானவன். எது நேர்மையோ அதை தான் என்னால் செய்யணும். அது அந்த ஆரம்பத்துலேருந்து நான் தெளிவாக இந்த ஸ்டாண்டு அப்படி தான். மாற்று கருத்து எல்லாருக்கும் தான் இருக்கும். அந்த மாற்று கருத்து அது இன்றைக்கி நான் சொன்னது தப்பாக இருக்கலாம், நினைக்கலாம், அது மே மாதத்துக்கு அப்புறம் ரைட்டாக இருக்கலாம். அது எல்லாமே ஒவ்வொரு மாற்று கருத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது. ஒருவேளை நான் மே மாதம் மாறி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கருத்து தப்பு இல்லைன்னு மாற்றிக்கக்கூடிய மனோபாவம் நமக்கு இருக்கணும். அது இல்லாத வரைக்கும் வீண் பிடிவாதமும் அகங்காரமும் தான். இந்த மாதிரி பண்டிகைகளே காரணம் என்னன்னா ஒரு 10 பேரோடு சேர்ந்து சாப்பிட்டு 10 பேரோட உட்காந்து பழகி அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு கலாச்சார பரிமாற்றத்தையும் ஒரு நல்ல மனோபாவத்தையும் நான் கொடுப்போம். எல்லா மதத்துலேயும் நல்ல விஷயம் இருக்குது, நல்ல விஷயத்தை எடுத்துக்காங்க, அவ்வளோதானே. என்ன தப்பு இருக்குது? என்னுடைய விசிட்டிங் கார்டில் எல்லா விசிட்டிங் கார்டு லெட்டர் கார்டில் எல்லாத்துலேயும் நான் போட்டிருக்கிற ஒரு வார்த்தை, இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் அஸ். இது சொல்லுவாங்க சார், இது பைபிள் இருக்குது. இதை வந்து பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து அவர் சான்ஸ்கிரிட்டில் சொல்லியிருக்காரு. அங்கே வந்து இதில் வந்து முஸ்லீம் அவர் எல்லாம் வேற பாஷையில் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் எனக்கு வர்றாங்க சொல்லியிருக்கோம். அதனால் இதில் என்ன இருக்குது? கடவுளை நம்பணும், நமக்கு மேலே இருக்கிறவங்கள நம்பணும், அவ்வளோதான். யாருக்காகவும் எதையும் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதியும் மதமும் தாய் தந்தை மாதிரி அப்பா அம்மாவை அடிக்கடி மாற்றிக்கவே முடியாது. ஆனால் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நமக்கு நல்லது செஞ்சால் அவங்க நல்லா இருக்கட்டும்னு இறைவனை வேண்டலாமே தவிர நீ என்னோட அன்பா இருக்கியா, நீ தான் நாளையிலேருந்து எங்கள் அப்பா அம்மா, அவர் நல்லா இருக்காரா, அவங்க தான் அப்பா அம்மான்னு மாற்ற முடியாது. தட்ஸ் நாட் ரைட். நாம் இருக்கிற இடத்த பாதரசம் இருக்கு இல்லையா, அது பாதரசம் ரொம்ப வசந்த ஒரு பொருள். ஆனால் ஒரு பாத்திரத்தில் இருக்கிறது தான் அதுக்கு மரியாதை. அது கீழே கொட்டிடுச்சுன்னா செதறி போயிடும், அதை திருப்பி சேர்க்கவே முடியாது. அதுதான் நம்ம மனசில் இருக்கணும். நீங்கள் உங்கள் மதத்தை சிறந்ததாக நினைக்க, அடுத்த மதத்தை தவறாக நினைக்க வேண்டிய அவசியம். அதே போல் அதை அறகுறையாக படிச்சுட்டு அதில் இருக்கிற குற்றம் குறைகளை சொல்லிட்டு தேவை எதுக்கு?
அந்த குற்றங்குறியை கண்டுபிடிக்கணும், அவங்க கண்டுபிடிச்சிட்டு போகணும். அதுக்காக சொல்றேன். நம்ம மதத்துல கூட எல்லா மதத்தை ஒரு மதத்தில் இருக்கோங்கிற காரணத்தினால அந்த மதத்தை பற்றி எல்லா தவறான விமர்சனங்களையும் நம்ம வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நான் சொந்த மதமாக இருந்தால் கூட ஒரு தாய் எவ்வளவு மோசமானவளாக இருந்தால் கூட அதை விமர்சிப்பதற்கு அந்த தாயின் பாலை கொடுத்த குழந்தைக்கு அருகதை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ ஒரு மொட்டை மாடியில் இன்னைக்கு பண்ணியிருக்கார் சுபாஷ். கண்டிப்பாக சுபாஷ் இன்னும் வளர்ந்து நெக்ஸ்ட் டைம் அவர் வந்து ஒரு ஏசி வாங்க, ஏசி தரத்தில் இதுக்கு மேலே ஒரு ஒரு ஏசி இல்லை, நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேயே பண்ணோம். நம்ம எல்லாருமே வாடகை வீட்டில் தான் இருக்கோம். கல்யாணம் மட்டும் அதே வீட்டுக்குள்ளேயே பண்ணுறோம், இல்லை அந்த வீட்டு மொட்டை மாடியில் பண்ணுறோம். கல்யாண மண்டபத்தில் பண்ணுறோம். அது மாதிரி நெக்ஸ்ட் டைம் இத்தனை பேருக்கும் இத்தனை நல்ல உள்ளங்கள் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு எத்தனையோ இருக்காங்கன்னா ஒரு ஆள் நினச்சா 20,000 ரூபாய்க்கு நல்ல ஏசி ஆள் கிடைக்கும் போது அந்த ஏசி ஆளில் பண்ணிட்டு போகிறோம். கம்ஃபர்டபுளாக நீ அங்கே நில்லு, நீ அங்கே நில்லு, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக நடக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எந்த அமைப்பில் இருக்கீங்க என்னங்கிறதுலாம் முக்கியமே கிடையாது. இதில் எல்லாத்துக்கும் நமக்கு ஆட்கள் தேவை. நீங்கள் ஜிஹெச்சுக்கு போனாலும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, கிரிமேஷன் தெருவுக்கு போனாலும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, கோயிலுக்கு போனாலும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ சொன்னாங்க தனி மனிதர் ஒருத்தர் ஒரு எஃபர்ட்டில் பண்ணார்னு ஒருத்தர் பற்றி சொன்னீங்க, ஜல்லிக்கட்டு. இப்போ சமீபத்தில் நான் இன்றைக்கி மார்னிங் வரும்போது கேள்விப்பட்டேன். திடீர்னு நம்ம நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர் கோயிலில் வடமாலை வந்து 750 ரூபாய் 1500 ரூபாய்க்கு போட்டார் டபால். கிருஷ்ண ராத்திரி என்ன ஆஞ்சநேயர் சொன்னார், நாளையிலேருந்து வடை வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, நீ எனக்கு ஜாஸ்தி போடுங்க. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு எந்த ஜாதின்னு தெரியாது, அவன் என்ன சமூகம்னு தெரியாது, அவன் எந்த கட்சியும் சேர்ந்த பெண்ணு. அந்த பெண்ணு உடனே என்ன பண்ண, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி கையெழுத்திய அங்கே இருக்கிற பூக்காரங்க, இங்கே அந்த ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லார்கிட்டையும் அதை வாங்கி அது பரபரப்பாகி அது என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு அந்த பொண்ணை கிரிட்டிசைஸ் பண்ண போய் அதை அந்த ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் போட்டோன்னா இந்த பொண்ணு பண்ணுறது கரெக்டாக தானே இருக்குன்ட்டு அத்தனை பேர் சேர்ந்து ஏதோ ஒருத்தர் போய் கோயிலில் போய் எல்லாம் சொல்லி டபக்குன்னு அந்த 750 ரூபாயை போடுன்ட்டாரு. நேற்று ராத்திரி கனவுல வந்து சொல்லிட்டாங்க. எதற்காக சொல்கிறேன்னா, நம்ம கோயில்களே வந்து அரசுகிட்ட இருக்கக்கூடாது, எப்படி மற்ற மதத்தில் இருக்கோ அதே மாதிரி அந்தந்த அமைப்பினர்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வேறு விஷயம். அது வந்து இம்மீடியட்டாக அதை போய் தடக்குன்னு கோயிலில் போய் நம்ம பூட்டிக்கிட்டெல்லாம் பண்ணக்கூடாது. அதற்குண்டான இது அதிகாரம் இருக்க கோர்ட்டு இது அப்படி தான் போகணும். எல்லாமே அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும். எனக்கு கூட சொல்லுவாங்க, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தாப்பது பெரியார் சிலை இருந்துட்டு போட்டோம். ஸ்ரீரங்கம் கோயிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 1.5 ஃபர்லாங் தள்ளி இருக்குது. நீ கோயிலை பார்க்க போறீங்கன்னா கோயிலை மாத்திரம் பார்த்துட்டு போ. வழியில் இருக்கிற எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு அது குறுக்க இருக்குது இது குறுக்க இருக்குது நீயே சொல்லிட்டு போற, அவ்வளோதான். அது கோவில் வாசல்ல இல்லை, கோவில் இருக்கக்கூடிய திசையில் அதே இதில் இன்னொரு இடத்துல தனியாருடைய பட்டார் லேண்டில் இருந்துட்டு போட்டோம். உனக்கு பிடிச்சா கும்பிடு, பிடிக்கலன்னா நேரம் கோபுரத்தை பார்த்துட்டே போ. ஆனால் நடுவில் இது சைஃபர் கிஃபர் திறந்திருக்கான்னு பார்க்கணும், இல்லாட்டி டொடுக்குன்னு உள்ள போயிடாது. அதுக்கு சொல்கிறேன், எல்லா விஷயத்துலையும் நம்ம வேற்றுமையை மட்டும் காட்டணும்னு பார்த்தா கடைசியில் வெறுப்பு தான் மிஞ்சும். எவனும் நம்மளால மாறவே போகிறதில்லை. அவன் பாட்டு சிரிச்சுட்டே போயிடுவான். நம்ம தான் ராத்திரி தூக்கம் இல்லாத தவிக்கும். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். எனக்கு அதுதான் என்ன எல்லாரும் அதே போல் எல்லாருடைய ஒப்பீனியனும் எல்லா நேரமும் சரின்னு சொல்ல முடியாது. நான் தவறாக நினச்சிக்கலாம். அதை மாற்றிக்கக்கூடிய மனோபாவம் நம்மக்கிட்ட இருந்தால் நமக்கு நல்லது லைஃப். ஆனால் எனக்கு இதில் பார்க்கும்போது 3 பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ண சாரை பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதெல்லாம் சில பெரிய விஷயம். காந்தியோட இருந்தவரை நான் பல வருஷம் பார்த்தேன். காந்தியோடைய கூட இருந்த அவரை நான் இங்கே பார்த்துருக்கேன். கல்யாணம் பீச்சில் பார்ப்பேன். பாலகங்காதர திலகர் அந்த இடத்துல அந்த மெரினா பீச்சில் அந்த மீட்டிங் போட்டபோது வந்துருக்கு. பல இடத்துல பார்த்து நிறைய பேர் தேசத்துக்காக தியாகம் பண்ணவங்க. நம்ம இன்னைக்கு அந்த சந்தோஷம் அனுபவிக்கிறோம். நாம் அதை சண்டை போட்டு அந்த தியாகத்தை திருப்பி இன்னொரு ஃபாரின் கிட்ட கொடுத்துடக்கூடாது. அதுதான் அந்த ஒரு விஷயம் தான். நான் இது வரைக்கும் 25 ட்ராமாவும் 7000 காட்சிகளும் த்ரூ அவுட் த வேர்ல்டு நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கேன். கோபால் பல்பூர் மாதிரி இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இவர் தங்க கல்யாணம் மாட்டேன். சில பேர் என்ன சார் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டீங்க, அவனுக்கு காங்கிரஸ் பிடிக்கும், தேசிய வித்தியாசம் தெரியாம இருக்காங்க. ஏன்னா அவசரத்துல பார்க்க முடியும். இப்போ அதுவே பாருங்க, எனக்கு இன்னி வரைக்கும் புரியாத ஒரு புது நம்மளுடைய நம்ம எலெக்ஷன் பூத்துக்கு போறோம்.
எந்த சின்னத்தையும் நம்ம எடுத்துன்னு போகக்கூடாதுங்கிறோம். இப்போ எல்லாரும் கையோட தானே போகிறோம். எப்படி அந்த சின்னத்தை அளவு பண்ணுறாங்க? யாருமே அது கேஸ் எடுக்கல. ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நான் இதுக்கு விட்டு தரேன், நீ அதுக்கு விட்டு கொடு, நீ அதுக்கு ஜனங்க தான் சண்டை போட்டுப்பாங்க. இதுதான் நடக்குது. அது நெல்லை வசந்தன் ஒருத்தர் முன்னாடி ஒரு கவிதை எழுதினார். வெளியே கூட்டு சேரா கொள்கை, உள்ளே கூட்டு சேர்ந்து கொள்ளை. அவ்வளவுதான். நான் மயிலாப்பூர்ல எம்எல்ஏ வந்தேன். 300 கோடி ரூபாய் வேலை நடந்தது. ஆனா ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத ஒரு எம்எல்ஏவா நான் இருந்தேன். நான் ஏன் தோக்கடிக்கிறேன்? அவர் தோத்து போயிட்டான்னு சொல்லி 2 பேருக்கும் டெபாசிட் போச்சு. ஆனா கடைசியில பார்த்தா எங்கிட்ட அவர் தோத்துட்டாருன்னு வந்தது. என்னுடைய நாடகத்துக்கு கலைஞர் வந்து பேசும்போது சொல்றார், எஸ் வி சேகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பல விஷயங்களை சேகரிச்சு பேசினால்தான் அவருக்கே சேகரங்கிற பேர் வந்திருக்கு. ஆனா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப வருத்தம், எங்களுடைய பழைய பொருளாளர் இவர் வந்து தேர்தலில் தோக்கடிச்சது எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கிறதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். இல்லை என்னன்னா எதுக்காக சொல்றேன்னா, அது ஒரு அரசியல். அதுக்காக அவர் இடைக்கால முதலமைச்சராக இருந்ததோ அது ஒரு நல்ல மினிஸ்டராக இருந்ததோ மாறி போயிடுவது கிடையாது. அது இருக்கு. தேர்தல் என்பது என்னன்னா, அது வந்து மனக்கணக்கு இல்லை, வெறும் மேத்தமேட்டிக்ஸ் தெரியாதவங்க தேர்தலில் நின்னால் தோல்விதான். 40 ஜெயிக்குமா, 37 ஜெயிக்குமா, 3 ஜெயிக்குமா, 6 ஜெயிக்குமாங்கிறது அது கணக்கு தெரிந்தவர்களுக்கு தான் சரியாக இருக்கும். நமக்கு ஆசை என்ன வேணா இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் அந்த தேர்தல் முடிஞ்சோடனே அந்த கணக்கை விட்டுட்டு அப்புறம் நம்ம பாட்டுக்கு சாதாரண, அப்போதான் அது சரியா இருக்கும். அரசியலை அரசியலாக தான் பண்ணணும். அதனால தான் சொல்லுவேன், ஆன்மீகம் அரசியலுக்குள்ள வந்தால் அரசியல் தெளிவாக இருக்கும். ஆனால் ஆன்மீகத்துக்குள்ள அரசியல் வந்தால் அவ்வளோதான், ஆன்மீகம் சாக்கடையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஆன்மீகத்துக்குள்ள அரசியல் வரக்கூடாது என்பதில் நம்ம தெளிவாக இருந்தால் நமக்கு வாழ்க்கையும் நம்ம இந்தியாவும் சிறப்பாக இருக்கும். நம்மளால இந்தியாவை முன்னுக்கு கொண்டு வேண்டாம், திருப்பி ஒரு அடியாவது பின்னாடி கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துக்கணும். என் வாழ்க்கையிலேயே நான் பெரிய விஷயமா நினைக்கிறது, சுடுகாட்டில் தினசரி பிணங்களோடு வாழக்கூடிய வெட்டியான்களை நான் பேசி அவர்களை அரசு ஊழியராக மாற்றி கொடுத்தேன். கலைஞர் அரசர் தான். அப்போ தான் சொன்னேன், டெய்லி பணத்தோடையே இருக்காங்க. அவன் ஒரு இன்னைக்கு 2 பணமாவது வந்தால் தான் நமக்கு பணம், நம்ம சாப்பாடு நினைக்கக்கூடிய காலகட்டம் போயிடணும் சொல்லி அதுக்கு அப்போ துணை முதல்வராக நம்முடைய இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. உடனே அதை போட்டு கார்பரேஷனில் போட்டு அவங்களெல்லாம் கார்டனர்ஸ்னு மாற்றிட்டாங்க. மாற்றி இன்னைக்கு மாதம் 15,000மோ 20,000மோ சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சுடுகாட்டில் பணத்தை இது பண்ணுறதுக்கு பணம் கிடையாது. ஆனால் அதை தாண்டி நம்ம லாஸ்ட் மினிட்ல நம்மளோட முன்னோர்களுக்கு நல்லதாக செஞ்சாலே நம்ம ஏதாவது கொடுத்து வராங்கன்னா அது வேற ஒரு விஷயம். எதுக்காக சொல்கிறேன்னா, நாம் ஒரு பதவிக்கு போனால் நம்மளால் முடிஞ்ச நல்லதை செய்யணும். அதுதான் நான் சொல்கிறேன். சினிமாவில் வந்து வெறும் சென்சாரையும் கூட சொல்லக்கூடாது, செல்ஃப் டிசிப்ளின். படம் எடுக்கிறவங்களுக்கும் சமூக அக்கறையோடு எடுத்தால் தான் சரியா இருக்குது. இந்த படம் எடுத்து பார், அவனை கீக்கிட பாரு அப்படின்னா திருப்பி அந்த ஆளுக்கு பணம் கிடைச்சா அவன் திருப்பி பணம் எடுத்து இவனை கீழ்ப்பான். இந்த 2 பேர் ஒருத்தர் கீச்சிக்கிறதுக்கு தியேட்டருக்கு வர மாட்டாங்க. அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு வரான், இவன் அவனை திட்டிக்கிட்டே அவனுக்கு. ஏன்னா சினிமா எல்லா ஜாதிக்காரரும் எல்லா மதத்துக்காரும் பக்கத்து சீட்டில் உட்காந்து பார்க்குற படம். இதில் என் ஜாதி வசதி உன் ஜாதி மட்டும் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்து தொடையில் தட்டினா கூட பெரிய சண்டை வந்துடும். அது வரக்கூடாது இடம் சமத்துவமான இருக்கணும்னா அது சினிமா தியேட்டர். அந்த இடத்தையும் ஜாதி கலவரமுக்க இடமா மாற்ற முடியாதுங்கிறது தான் என் கருத்து. நான் இது வரைக்கும் 95-96 படம் பண்ணியிருக்கேன். அத்தனையும் யூ சர்டிஃபிகேட் படம். நான் 3 படம், 1 டைரக்ட் பண்ணியிருக்கேன், 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். 3 படமும் யூ சர்டிஃபிகேட், நோ கட்ஸ். எதுக்காக சொல்கிறேன்னா, சென்சாரை ஏமாத்துறது நம்ம வேலை இல்லை, ஜனங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறது தான் சினிமாக்காரருடைய இது. அது எல்லாருக்கும் தெரியணும். ஸோ நல்ல சந்தர்ப்பம் கிடைத்ததுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்த வருஷம் இதை விட மிகச்சிறந்த பெரிய அரங்கில் ஏசியாவில் எல்லாரும் சந்தோஷமாக நம்ம மீட் பண்ணுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. அதற்கு நம்மளால் ஏற்ற அனைத்து உதவிகளையும் செய்ய. நாளைக்கே சுபாஷுக்கு வேணும் ஏதாவது ஃபண்டு கலெக்ட் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ட்ராமா ஒன்றையும் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது. ஓகே, மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஈவிஆர் மோகன் சொன்னார் பெரியார் படத்தை இவர் தான் எடுத்ததுன்னு. அந்த பெரியார் படத்தை இவர் தான் எடுத்தார். இந்த மாதிரி ஈக்குவலான படமே கிடையாது. இவருக்கு ஒரு புகைப்பட கலைஞர் முறையில் ஒரு கலைமாமணி கொடுக்கணும்னு நானும் 5 வருஷமாக எழுதியிருக்கேன், கிடைக்கல. ஆமாம், இனிமேல் அடுத்தது பெரியாருக்கு தான் எழுதணும்.
இல்லைன்னா வீரமணி சார்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்லி இவருக்கு கொடுக்க சொல்லி ஏனென்றால் ஈவேரா மோகன் அப்படிங்கிற பேர் அவர் ஈவேராவே எடுத்திருக்கார். எனக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கும், அது வேறு விஷயம். யாரையும் இருக்க வேண்டியது. எப்படி ராஜாஜி அவரோட நட்பாக இருந்தார் அப்படிங்கிறது தான், அந்த மாதிரி தான். ஒரு தடவை நான் கேள்விப்பட்ட விஷயம், ரைட்டு தப்புங்கிறது அடுத்தது. பெரியாருடைய தந்தை இவர் என்ன இப்படிலாம் ஊரை சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொத்தெல்லாம் பழனி முருகனுக்கு எழுதி வச்சுட்டாரு சொல்லி பெரியார் போய் ராஜாஜிட்ட சொல்கிறார், பழனி முருகனுக்கு எழுதி வச்சுட்டாரு, நான் என்ன பண்ணுறது? உடனே பெரியார் சொன்னேன், என்ன நீ பேசுகிற? பழனி முருகன் ஒரு சாமியே கிடையாது, பழனி பாலதண்டாயுதமாக இருந்தால் இருக்காங்க. அப்போ எங்கள் அப்பா இப்படி எழுதிட்டாரு, அதனால் என்ன உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு முருகன் சிலை வச்சு இது பழனி முருகன் வச்சு டெய்லி பூஜை பண்ண சொல்லி சொத்தெல்லாம் உனக்கு வந்துருந்தார். அதுதான் வந்து அதுக்கு தான் ஒரு பிராமண மூலம் தேவைப்படுதே தவிர எனக்கு பங்கு கொடுன்னு கேட்கவே மாட்டாங்க. நல்லவர்களாக இருப்போம், எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்க போகிறோம், நல்ல ஃப்ரெண்டாக இருக்க போகிறோம், இல்லைன்னா தப்பு இருக்க ஒன்றுமே இல்லை. கருத்து வேறுபாடு யாருக்கு இல்லை, எல்லாருக்கும் கருத்து வேறு. ஒரு புருஷன் முன்னாடிக்குள்ளே இல்லாத கருத்து வேறுபாடா? காலத்தால் என்ன மனுஷாலும் ராத்திரி சரண்டர் ஆகுது இல்லையா, வீட்டிலேயே வெளியில் போய் அவ்வளோதான். அது மாதிரி இதெல்லாம் சகஜமாக எடுத்துகிட்டு போனால் லைஃப் சிறப்பாக இருக்கும். கஷ்டங்கிறது ஒரு சின்ன கல் மாதிரி, கண்ணீட்டை வச்சு பார்த்தா உலகத்தை மறைச்சிடும். காலடியில் போட்டு மிதிச்சா அப்படி ஒன்று இருக்கிறது தான் நமக்கு தெரியாது. இது கே பாலச்சந்தர் நாகேஷுக்காக சர்வசுந்தர படத்தில் எழுதின வசனம். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன், சந்தோஷமாக இருக்கேன். அதனால தான் இந்த நம்ம எல்லாரும் இந்த முறை திரு ஈவேஆர் மோகனுக்கு அந்த புகைப்பட கலைமாமணி கிடைக்க வேண்டும் நம்ம எழுதி போடுவோம். ஓகே, நம்மளுடைய அமைப்பின் சார்பாகவே எழுதி போடுவோம், அது சிறப்பாக இருக்கும். ஓகே, மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.